திறவுகோல் இருந்த பெட்டியை குண்டன் எடுக்க குனிந்தபோது தூரத்தில் இருந்து வந்த துப்பாக்கி குண்டு அவனது காலின் அருகே உரசி கொண்டு சென்றது. ரோட்டில் இருந்து பாறையின் உச்சியை நோக்கி ரேஞ்சர்கள் சுட்டனர். குண்டுகள் மேலே படாமல் இருக்க சுந்தரும் பாரியும் பாறை மேல் படுத்து விட்டனர். குண்டன் சுதாரித்து பெட்டிகளை எடுத்து அவனது சகாக்களின் பக்கம் தூக்கி போட்டுவிட்டு அவனும் வேகமாக கீழே இறங்கிவிட்டான். பாறையின் கீழ் இருந்த கும்பல் அந்த காட்டு புதர்களில் சென்று மறைந்தனர். பாரியும் சுந்தரும் பல ஆண்டுகளாய் பாதுகாப்பாய் வைத்திருந்த பெட்டி எதிரிகளின் கையில் போய்விட்டது. காட்டுக்குள் ஓடிய அவர்களை தேடி ரேஞ்சர்கள் துரத்தி போனார்கள். நடேசன் மற்றொரு அதிகாரியுடன் வந்து பாரியையும் சுந்தரையும் பாறையில் இருந்து கீழே அழைத்து வந்தனர். சுந்தர் நடேசனிடம், ரொம்ப நன்றி நடேசன், எப்படி நீங்கள் திரும்ப வந்தீங்க என கேட்டார். சார், நான் திரும்பி போகையில் அந்த டாடா ஏஸ் எனக்கு முன்னே கடந்து போனது. அதில் இருந்த தடியர்களை பார்த்தபோது அவர்கள் வழக்கமான காட்டு மக்களாக தெரியவில்லை. ஏதோ வில்லத்தனம் பண்ண வந்தவர்களாய் தோன்றியது. உடனே அருகில் இருந்த வன இலாக்கா அலுவலகம் போய் அங்கிருந்த ரேஞ்சர்களை அழைத்து கொண்டு இங்கே வந்தேன் என சொன்னார். நடேசன் இருவரும் கொண்டு வந்த பெட்டிகளை காணாமல் பெட்டிகளை எடுத்து போய்விட்டார்களா என கேட்டார். ஆமாம் நடேசன், அந்த பெட்டிக்காகத்தான் அவர்கள் வந்தார்கள் என சொன்னார். பெட்டிகள் போனால் போகட்டும், உங்கள் 2 பேருக்கும் எதுவும் ஆகலையே, அது போதும். உள்ளே ஓடிய தடியர்களை தேடிப்போன ரேஞ்சர்கள் பெட்டியுடன் திரும்பி வருவார்கள், பயப்பட வேண்டாம் என்று நடேசன் சொன்னார். 2 பேரும் பெட்டியில் ட்ரெஸ்ஸுகள் தானே வைத்திருந்தீர்கள், அதற்கென்ன, நாம வாங்கி கொண்டால் ஆச்சு. மிகவும் வெள்ளேந்தியாக பேசினார். சார், இன்னைக்கு இவ்வளவு நடந்துடுச்சு, இதுக்கு மேலே மலை ஏற வேண்டாம். நாளைக்கு நான் ரேஞ்சர்களோடு நீங்கள் எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அங்கே அனுப்பி வைக்கிறேன். பாரி அதுவும் சரிதான், வாங்க திரும்பி போகலாம், நாளை வரலாம் என்று சுந்தரிடம் சொன்னார். நடேசன் இருவரையும் அருகில் இருந்த வன இலாக்காவின் சுற்றுலா மாளிகையில் தங்க வைத்தார். சார், 2 பேரும் இங்கே பாதுகாப்பாக நைட்டு தூங்குங்க, காலையில் நான் வர்றேன். காட்டுக்குள்ளே போன ரேஞ்சர்கள் பெட்டியோட திரும்ப வந்து விடுவாங்க என சொல்லிவிட்டு போனார். பாரி சுந்தரிடம், சரி, இனி நடக்க வேண்டியதை மலை மேல் சென்று பார்த்து கொள்வோம் என்றார். சுந்தர், சரி சார், நீங்கள் மலைக்கு ரேஞ்சர்களோட நாளைக்கு போங்க, நான் வேங்கை மலைக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்து விடுகிறேன் என்றார். பாரி, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என கேட்டபோது, நான் மலைக்கு உங்களை சந்திக்க வரும்போது அது உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். பாரியும் சுந்தர் சொல்வதில் ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும் என்பதால் அதை பற்றி கிளறாமல் விட்டுவிட்டார். மாலை மயங்கும் நேரத்தில் காட்டில் இருந்து திரும்பி வந்த ரேஞ்சர்கள் காட்டுக்குள்ளே சென்ற குண்டர்கள் எவரும் கிடைக்கவில்லை, பெட்டி அவர்களோடு போய்விட்டது என்றனர். மறுநாள் காலையில் நடேசன் வந்தவுடன் அனைவரும் நேற்று திரும்பி வந்த பாதையிலேயே போய் பாரி சாரை மட்டும் ரேஞ்சர்களோடு மலைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்கள் போனவுடன் நேற்று ரேஞ்சர்கள் அங்கு மறைத்து வைத்திருந்த கேமராக்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். வன இலாக்கா ஆபீஸுக்கு போய் கேமரா பதிவுகளை ஆராய்ந்து பார்த்தபோது பெட்டிகளோடு போனவர்கள் அனைவரும் கலைந்து போனவுடன் வெளியே வந்து பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்து பொன்குழி ஊரின் பாதையில் வந்த பைக்காரனிடம் பெட்டியை ஒப்படைத்தனர். பெட்டியை பெற்றவன் மீண்டும் பொன்குழி பக்கமே திரும்ப போய்விட்டான். இரவில் அனைவரும் காட்டிலிருந்து வெளியே வந்து ஒரு லாரியில் ஏறி குண்டுலுப்பேட் பக்கம் போய்விட்டனர். சுந்தர் நடேசனோடு திரும்பி வந்து குண்டுலுப்பேட்டில் இருந்த ஆராவின் ஜீப்பை எடுத்துக்கொண்டு தனியாக புறப்பட்டார். ஆத்திரையுடன் குகையின் வழியே மலையேறி வந்தவர்கள் வேங்கை மலையின் எல்லையில் இருந்த அடர்ந்த காட்டில் குகையை விட்டு வெளியேறி குகையின் பாதையை மூடி மறைத்துவிட்டு காட்டை கடக்க ஆரம்பித்தனர். ஆத்திரை இன்னும் அரை மணியில் வேங்கை மலையின் தொட்டியை அடைந்து விடலாம், அதுவரை மிகவும் கவனமாக வாருங்கள், வேங்கைகள் அதிகமாக நடமாடும் இடம் இதுதான் என்றான். சஞ்சய் ஆராவிடம், மச்சான், ராஜமாதா சொல்றத கேட்டா எனக்கு அல்லு விடுதுடா என்றான். புலியின் உருமல் ஓசை அதிகமாக கேட்டது. ஆத்திரையும் அரியும் சருகுகள் அடிபடும் ஓசை கேட்டு, யாரையும் நடக்க வேண்டாம், அப்படியே நில்லுங்கள், எது நடந்தாலும் ஓட மட்டும் கூடாது என்றனர்.
சருகுகளின் ஓசை அதிகமாக ஏதோ படுவேகமாக அவர்களை நோக்கி ஓடி வருவது புரிந்தது. சருகுகளை மிதித்து கொண்டு ஓட்டமாக புள்ளிமான் கூட்டம் ஓடி வந்தது. மான்கள் அவர்களை நடுவில் விட்டு சுற்றி ஓட ஆரம்பித்தன. சஞ்சய், அப்பாடி, மான்கள் தானே, நான் கூட புலி வருதுன்னு நினச்சி பயந்துட்டேன் என்றான். அவன் பேசி முடிக்கும் முன் 2 பெரிய புலிகள் வந்து மான்கள் கூட்டத்தின் மேல் விழுந்து 2 பெரிய மான்களை அடித்து கழுத்தை கவ்வியது. மான்களை கழுத்தில் கவ்வியதால் பீச்சி அடித்த ரத்தம் நடுவில் நின்றவர்கள் மேல் தெரித்தது. கடிபட்ட 2 மான்களும் அடித்த புலிகளும் தவிர வேறு எதுவும் அங்கு இல்லை. அனைத்தும் ஓடி மறைந்தன. 2 புலிகளில் பெரிதாக இருந்த ஆண் புலி மட்டும் நின்றவர்களை பார்த்து உருமியது. ஆரா திகிலோடு நின்றான். சஞ்சய் பயத்தில் உறைந்து போய்விட்டான். ஆண் புலி இவர்களை நெருங்குவதை பார்த்து ஆத்திரை மட்டும் அதன் அருகில் போனான். சிறிதும் பயம் இல்லாமல் அதன் அருகில் போனவள் ஏதோ பூனைக்குட்டியை தடவி கொடுப்பது போல அதன் கழுத்தில் தடவி கொடுத்து ஏதோ பேசினாள். புலியும் அவள் தலையை நக்கியது. மற்றொரு புலியும் அவள் அருகில் வர 2ஐயும் தடவி கொடுத்து பேசினாள். சிறிது நேரம் ஆத்திரையிடம் 2ம் பூனையைப் போல விளையாடிவிட்டு மான்களை கவ்வி இழுத்துச் சென்றன. ஆத்திரை கம்பீரமாக திரும்பி வந்து போகலாமா என கேட்டார். சஞ்சய் புலிகள் போயிடுச்சா என்றான். அரி, அதுக போனதை நீ பார்க்கலையா என கேட்டார். புலிங்க வந்து விழுந்தவுடன் கண்ணை மூடிய நான் இப்பதான் கண்ணை திறக்கிறேன் என்றான். ஆரா பிரமிப்புடன் எதுவும் பேசாமல் அவர்களுடன் நடக்க ஆரம்பித்தான். சில நிமிடங்களில் மலைமேல் இருந்த தொட்டியை ஊரை அடைந்தனர். ஊர் என்று சொன்னால் அதுவும் ஒரு அடர்ந்த வனமாகத்தான் இருந்தது. மலையில் 5 வரிசைகளில் 50 மண் வீடுகளுக்கு மேல் இருந்தன. ஆத்திரை தன் மகனை அழைத்து வருகிறாள் என்றவுடன் ஊர் மக்கள் பறையடித்து கோலாகலமாக காட்டு பூக்களை மாலையாக போட்டு வரவேற்றனர். அடிவாரத்தில் இருக்கும் காவல் தொட்டி மக்களை விட இவர்கள் மிகவும் வித்தியாசமாக இருந்தனர். தொட்டியின் மூப்பர் வந்தார். அவர் ஆராவுக்கு எள்ளு தாத்தா. அங்கே இருந்த மக்கள் எல்லாம் ஒரு வகையில் ஆராவுக்கு சொந்தமாக இருந்தனர். அனைவரும் ஆராவை பாசமாக பார்க்க வந்தபோது, ஆரா, நாங்கள் இங்கே தங்க வேண்டும் எங்கே தங்க வேண்டும் என சொல்லுங்கள், நாங்கள் அங்கே போகிறோம் என முகத்தில் அடித்தார் போல் பேசினார். அவன் பேச்சில் உள்ள வெறுப்பை புரிந்து கொள்ளாத வெள்ளேந்தியான சொந்த பந்தங்கள் என் குடிசைக்கு வா என பிடிவாதம் பிடித்தனர். ஆரா, நான் யார் வீட்டிலும் தங்க விருப்பமில்லை, எனக்கு தனியாக இடம் கொடுங்கள் என கேட்டார். ஆத்திரை, என் வீட்டில் நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள், நான் வெளியே தங்கி விடுகிறேன் என சொன்னார். குளமூப்பர், டேய் பயலே, என்ன மாதிரியே இருக்கேடா என சொன்னார். ஆத்திரையின் வீட்டில் ஆராவும் சஞ்சயும் தங்க போனார்கள். சஞ்சய் உள்ளே போனவுடன், அட, நீ செய்கிறது ஏதோ சரியில்லை, அந்த அம்மா உன்னை என்ன செஞ்சாங்க, அவங்க வீட்டில் இருந்து அவங்களையே ஏன் விரட்டி அடிக்கிற என கேட்டார். ஆராவோ, மச்சி, இங்கே நான் யார் கூடவும் உறவு கொண்டாட வரலை, எனக்கு தேவை அந்த பேயை ஒழிக்கணும், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், அந்த வேலை முடிந்தவுடன் போய்விடுவேன், யாருடனும் உறவை வளர்த்து கொள்ள விரும்பவில்லை நான் என முடிவாக சொன்னான். வீட்டில் அவள் பொருட்களை எடுக்க வந்த ஆத்திரை ஆரா சொன்னதை கேட்டு வெளியே நின்றான். ஆத்திரையை பார்த்த சஞ்சய், அம்மா, அவன் ஏதோ கோவத்தில் பேசினா, கொஞ்ச நாளைக்கெல்லாம் பழகிட்டா சரியாகி விடுவான், விடுங்க என்றான். சஞ்சயின் தலையில் தடவி கொடுத்து விட்டு அவள் உள்ளே போய் அவள் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். ஆத்திரை போனதும், நீ எல்லா விஷயத்திலும் நல்லவனாய் இருந்தாய், அந்த அம்மா விஷயத்தில் வர வர நீ கெட்டவனா மாறிட்ட என சொன்னான். ஏண்டா, காட்டை விட்டு வெளியே வராத அந்த அம்மா உன்னை கனவுல வந்து காப்பாற்ற பார்த்தாங்க, அதை நீ கேட்காம மலைக்கு வந்தவுடன் மேட்டுப்பாளையத்தில் அந்த பெரியவரை வைத்து உன்னை காப்பாற்றி ஊருக்கு அனுப்பினார்கள். சென்னைக்கே நேரடியாக வந்து நம்மளை காப்பாற்றி இருக்காங்க. சிவாவை காப்பாற்றினாங்க. ஏன் லாஸ்ட்டாக இப்போ புலியிடம் இருந்து நம்மளை காப்பாற்றலையா? இப்படி பல விஷயத்திலும் நம்மளை காப்பாற்றி கொண்டு தான் வர்றாங்க. அவங்க என்ன உனக்கு எதிரியாவா இருக்காங்க? ஏன் அவங்கள பார்த்து இப்படி பண்ணுற என எரிச்சலாக கேட்டான். ஆரா சொல்ல எந்த பதிலும் அவனிடம் இல்லை. நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது வாசலில் ஒரு சின்ன பெண் வந்து நின்றாள். வந்தவள் நேராக உள்ளே வராமல் கதவின் ஓரமாக நின்று நாணி கோணி தலையை மட்டும் காட்டி பேசினான். சஞ்சய் இவனிடம்
பேசி பயனில்லை என்று வந்த பெண்ணிடம் நீ யாரம்மா என்றான். என் பெயர் மயிலா, நான் அத்தானின் முறைப்பெண், மாமன் மகள், நான் தான் அத்தானை கட்டிக்க போறேன் என்று ஆராவை பார்த்து கொண்டே சஞ்சயிடம் சொன்னார். சஞ்சய் மனதிற்குள் சிரித்து கொண்டான். ஆரா ஓடி ஓடி போனாலும் அவன் சொந்தங்கள் அவனை விடாது என்பது போல சிரித்தான். சஞ்சய் ஆராவிடம் மச்சான் அவன் முறப்பொண்ணு வந்து இருக்கு, என்ன வேணும்னு கேளு என சொன்னான். ஆரா அவளை பார்த்து எரிச்சலாக என்ன வேண்டும் என கேட்டான். அவளோ எந்த விகல்பமும் இன்றி உங்களுக்கு பானகம் கொடுத்துவிட்டு வர சொல்லி அம்மா அனுப்பியது என ஒரு குடுவையும் 2 மர டம்ளரையும் கொடுத்துவிட்டு போனான். சஞ்சய் மச்சான் மயிலா உனக்கு ரொம்ப பொருத்தமாயிருப்பாடா என்ன சொன்னான். ஆராவுக்கு நேகாவின் நினைவு வந்துவிட்டது. 1 வாரம் ஆகிவிட்டது அவளிடம் பேசி. என்ன செய்கிறாளோ எங்கே இருக்கிறாளோ என நினைத்தான். சிவா 15 நாள் விடுமுறை கொடுத்து விட்டதால் வீட்டிலேயே இருந்தான். பாரிசார் கால் செய்த பிறகு வரச் சொன்னதால் அவரின் போன் கால் வரும் என எதிர்பார்த்து இருந்தான். இரவு 9 மணிக்கு சிவாவுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவனது பேசன் ரூபாவின் வீட்டில் இருந்து. அவள் அம்மா பேசினார்கள். ரூபா சாயங்காலத்தில் இருந்து மனநிலை சரியில்லாமல் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வதாகவும் அதனால் அவள் கைகளை கட்டி வைத்திருப்பதாகவும் சொன்னார்கள். சிவா உடனே அவளை மருத்துவமனையில் சேர்க்கச் சொன்னான். ரூபாவின் அம்மாவோ அவளுக்கு 20 நாளில் திருமணம் நடக்க இருப்பதாகவும் திருமணம் தடைபட வாய்ப்புள்ளது, எனவே நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு முறை பாருங்கள், சரியாக வரவில்லை எனி மருத்துவமனையில் அனுமதித்து விடுவோம் என கெஞ்சி கேட்டார். வீடு எங்கே என்று கேட்டபோது நாவலூரில் இருப்பதாக சொன்னார். சிவா இருக்கும் அடையாறில் இருந்து நாவலூர் செல்ல டிராபிக்கில் 1 மணி நேரத்திற்கு மேலாகும். ஒரு பெண்ணின் வாழ்க்கை பிரச்சனை என்பதால் ஒத்துக்கொண்டு வருவதாக சொல்லி அட்ரஸ் வாங்கி கொண்டான் சிவா. சிவா அவளது நிலைமையை மோசமாகி விடாமல் விரைவில் மருத்துவமனையில் சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகமாக போனான். நாவலூர் போய் அப்பார்ட்மெண்ட்டை தேடி கண்டுபிடிக்க இரவு 11 மணிக்கு மேல் ஆகியிருந்தது. ரூபாவின் வீட்டில் அவளின் வயதான அப்பா அம்மா மட்டும் இருந்தனர். இருவரும் கலங்கிய கண்களோடு வாங்க டாக்டர் என அவள் இருந்த அறைக்கு அழைத்து போனார்கள். எப்பவும் மேக்கப்புடன் பார்த்த ரூபாவை முகமெல்லாம் வெளியேறியே போய் தலைமுடியெல்லாம் தாறுமாறாக கலைந்து அலங்கோலமாக இருந்ததை பார்த்து சிவா மனதில் மிகவும் வருத்தம் அடைந்தான். ரூபா அறையின் மூலையில் கைகள் கட்டியபடி உட்கார்ந்து இருந்தாள். சிவாவை பார்த்ததும் எப்போதும் போல நார்மலாக வாங்க டாக்டர், எப்பவும் நான் தானே ஹாஸ்பிட்டல் வருவேன், நீங்கள் முதலாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம் என கேட்டார். ஈவினிங்கில் இருந்து எங்கள் அம்மா என் கையை கட்டி இந்த ரூமில் அடைத்து வைத்திருக்கார்கள், நீங்கள் என்னன்னு கேளுங்க டாக்டர். ரூபா பேசுவதை பார்த்து அவள் அம்மா விசும்ப ஆரம்பித்தார். சிவா நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நான் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் என சொன்னான். ரூபாவின் அம்மா கதவை சாத்தி விட்டு வெளியே போனான். சிவா மீண்டும் ரூபாவை பார்த்தபோது அவளுடைய தோரணையே மாறியிருந்தது. அதுவரை அழுது பாவமாக இருந்தவள் அப்படியே நேர் எதிராக அருகில் இருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு மிரட்டலாக அமர்ந்திருந்தாள். நாற்காலியில் தலை கவிழ்ந்தபடி அமர்ந்திருந்த ரூபாவின் அருகில் சென்ற சிவா அவளை ரூபா என தோளில் தட்டி அழைத்தான். என்னடா என்ன? கர்ண கொடூர குரலில் தலையை உயர்த்தியவளின் கண்கள் நீல நிறத்தில் வெறியுடன் இருந்தது. சிவாவை பார்த்து என்னடா உன் வீட்டுக்கு வர முடியாதபடி காவல் வச்சுட்டா உன்னை பிடிக்க முடியாதா? அதனால தான் உன்னை இங்கே வர வைக்க இவளை பிடித்து உன்னை அழிக்க முடியாதபடி கவச வித்தை செய்திருப்பதால் உன்னை சுற்றி உள்ளவர்களை அழிக்க நினைத்தேன். உனக்குத்தான் யாருமே இல்லையே, அதனால தான் உனது பேஷண்ட்களை குறிவைத்து முதல் பழியாக இவளை தூக்க முடிவு செய்து விட்டேன். நீ உனது டாக்டர் வேலையோடு நிறுத்தி கொள்ள வேண்டியதுதானே? உண்மை தெரிந்து கொள்வதில் ஏன் மிகவும் ஆர்வமாக இருக்கிறாய்? அதனால்தான் மருத்துவமனையில் இவள் மூலமாக வந்து இதில் தலையிட வேண்டாம் என்று உன்னை எச்சரித்தேன். நீ அதோடு நிறுத்தி கொள்ளாமல் புத்தகத்தை எடுத்து வந்து படிக்க ஆரம்பித்து விட்டாய். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறாய்.
அதனால்தான் இவளை அழித்துவிட முடிவு செய்துவிட்டேன் என்று சொன்னான். ரூபா, நான் நினைத்தால் இப்பவே இவளை இந்த 12ஆம் மாடியிலிருந்து கீழே விழ வைத்து உன்மேல் கொலைப்பழி போடுவேன், செய்யட்டுமா என மிரட்டினான். சிவா பதறிப்போய், அப்படியெல்லாம் செய்து விடாதே. உனக்கு என்னால் பிரச்சனை என்றால் என்னிடம் உன் கணக்கை தீர்த்துக்கொள். அவளை விட்டுவிட்டு என கெஞ்சினான். இனி இந்த பிரச்சனையில் தலையிட மாட்டேன், அவளை விட்டுவிடு என கெஞ்சி கேட்டான். சரி, பார்க்கிறேன் என்று சொல்லியவுடன் ரூபா மயங்கியது போல தலை கவிழ்ந்தான். சிவா ரூபா என அழைத்தவுடன் தலையை தூக்கியவள் நார்மலாக, டாக்டர், ஏதோ எனக்கு நடப்பது போல தெரிகிறது, ஆனால் என்னவென்று சொல்ல தெரியவில்லை என்று என்னை காப்பாற்றுங்கள் என அழுதாள். சிவா, உனக்கு எதுவும் ஆகாது, பயப்படாமல் தைரியமாக இரு என சொல்லிவிட்டு வெளியே வந்து ரூபாவின் அம்மாவிடம் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து அவளை தூங்க விடுங்கள். 2 நாளைக்கு அவளை தனியாக இருக்க விடாதீர்கள். யாராவது ஒரு ஆள் எப்போதுமே அவளுடன் இருந்து கண்காணித்து கொள்ளுங்கள் என சொல்லிவிட்டு கிளம்பினான். நாவலூரில் இருந்து OMR சாலையை அடைந்தவுடன் சிவாவின் கார் பழுதாகி நின்று விட்டது. சிவா காரை ஓரமாக நிறுத்திவிட்டு காரின் முன்பக்க பேனட்டை திறந்து என்ன பிரச்சனை என பார்த்தான். சிவாவுக்கு பிரச்சனை என்னவென்று தெரியாததால் மெக்கானிக்கை போனில் அழைத்தான். அவர் வந்து வண்டியை சரி செய்து வீடு வந்து சேர இரவு 2 மணி ஆனது. படுக்கையில் படுத்தும் ரூபாவை எய்னிப்படுத்தும் பாட்டை நினைத்து தூக்கமின்றி தவித்தவன் விடியற் காலையில் தூங்கி போயிருந்தான். மறுநாள் பகல் 11 மணிக்கு ஒரு கால் வந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் பேசுவதாகவும் ரூபாவின் தற்கொலை தொடர்பாக விசாரிக்க வேண்டும், ஸ்டேஷன் வர முடியுமா என கேட்டார். சிவா ரூபா இறந்து விட்டாள் என்பதை சாக்காகி போனான். எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்ததால் கான்ஸ்டபிள் சார் இருக்கீங்களா என்றவுடன் இருக்கிறேன், ஸ்டேஷன் வர்றீங்களா என்றும் சிவா உடனே வருவதாக சொன்னான். ரூபாவின் மரணத்தை கேட்டவுடன் தன்னால் ஒரு உயிர் போய்விட்டதை நினைத்து மனம் வருந்தினான். நேரடியாக கொலைப்பழி தன்மேல் விழவில்லை என்றாலும் தனது பேஷண்டாய் இருந்த ஒரு காரணத்தினால் கொலை செய்யப்பட்டாள் என்பதை நினைத்து வருத்தம் அடைந்தான் சிவா. சிவா நேராக ஸ்டேஷன் போய் எஸ்ஐயை சந்தித்து பேசினார். எஸ்ஐ ரூபாவின் பெற்றோர் மற்றும் நண்பர்கள் அவளது மனநிலைமை பற்றி சொன்னதாகவும் கேஸ் ஃபைல் க்ளோஸ் செய்ய அவளது மெடிக்கல் ரிப்போர்ட் மட்டுமே கேட்டார். சிவா கான்ஸ்டபிள் அனுப்பினால் ஹாஸ்பிட்டலில் இருந்து கிடைக்கும் என சொல்லிவிட்டு ரூபாவின் உடல் போஸ்ட்மார்ட்டம் முடிந்து எப்போது கிடைக்கும் என கேட்டார். இன்று மாலையில் கிடைக்கும் என்று சொன்னவுடன் நன்றி சொல்லி புறப்பட்டார். சிவா யாரும் இல்லாத ரூபாவின் பெற்றோரை தனது பெற்றோர் என நினைத்து பார்த்து கொண்டான். ரூபாவில் ஆத்மா சாந்தி இடையும் என நினைத்தான். தன்னை மன்னித்து விடும்படி அவளிடம் வேண்டினான். ரூபாவின் வீட்டில் அதிகம் யாரும் இல்லை. 1-2 தோழர்களும் இருந்தனர். ரூபாவின் அப்பா எதுவும் பேசவில்லை, இடிந்து போய் அமர்ந்து இருந்தார். ரூபாவின் அம்மா அதிகம் அழுதது தெரிந்தது. டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவளை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து இருந்தால் இப்போ உயிரோடு இருந்திருப்பாள். நான் தான் அவள் கூட இருந்தேன். நான் தூங்கிய பெண் இப்படி பண்ணிட்டாள். போகட்டும், நாங்கள் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். இன்று மாலை ஹாஸ்பிட்டலில் அவளை பொட்டலமாக எங்களிடம் கொடுத்ததும் எங்கள் சொந்த ஊரான தர்மபுரி போய் இறுதி காரியம் செய்ய போகிறோம் சார் என்றார். அம்மா, உங்கள் மகன் போல என்னை நினைக்கவும். நான் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைய ஆசிரமத்தில் வளர்ந்தவன். நான் உங்களுடன் இருந்து என் தங்கையின் இறுதி பயணத்தில் இருக்க விரும்புகிறேன் என சொன்னவுடன் அந்த அம்மா சிவாவை கட்டி கொண்டு கதறி அழுதாள். சிவாவும் அவளது அலுவலக தோழர்களுடன் அரசு மருத்துவமனைக்கு போய் தேவையான ஏற்பாடுகளை செய்துவிட்டு ரூபாவின் பெற்றோர்களை அவனது காரில் அழைத்து போனான். மாலை 5:30 மணி அளவில் ரூபாவின் உடல் கிடைத்ததும் அனைவரும் தர்மபுரி புறப்பட்டு சென்றனர். ரூபாவின் உயிர் பிரிந்த நேரத்தில் விழிப்பு தட்டி தூக்கத்தில் எழுந்த ஆத்திரை நிஷ்டையில் அமர்ந்து நடந்ததை அறிந்தவுடன் வெகுண்டெழுந்தவள் நேர போய் தூங்கி கொண்டிருந்த ஆராவை எழுப்பி என்னோடு வா என போய் எழுப்பினாள். ஆரா ஆத்திரையை பார்த்தாலே எரிச்சல் உண்டாகும். நடு இரவில் வந்து எழுப்பியதால் காண்டானவன், இந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு என்று சலிப்புடன் கேட்டவனே, நீங்க எங்க தூங்கி ஓய்வெடுக்க வந்தீங்க, இல்ல பேய் அழிக்க வந்தையா என கேட்டு அவனை சிலுப்பி விட்டார். ஆரா கோபத்துடன் வாங்க போகலாம் அவளுக்கு முன் கிளம்பினார்.
ஆராவை நேர வேங்கை காட்டுக்குள் அழைத்து போனான். ஒரு பெரிய மரத்தின் வேரின் வழியே ஒரு ஆள் நுழையும் பாதையின் வழி அவனை கூட்டி போனதும் உள்ளே ஒரு மண்டபம் இருந்தது. ஒரு பாறையின் மேல் அமரச் சொல்லி, ஏது நடந்தாலும் பாறையை விட்டு இறங்கக்கூடாது என்றார். ஆராவின் முன் இருந்த பெரிய பாறையில் ஏறி அமர்ந்தார். வேங்கை மலையின் தொட்டியை சுற்றி பல காத தூரம் காவலாய் இருந்த கவச வித்தையை மந்திரங்கள் மூலமாக தொட்டியின் வீடுகளை சுற்றி மட்டுமென சுருக்கினார். ஆத்திரை செய்து முடித்த கணத்தில் எங்கிருந்தோ இருந்து பெரும் சத்தத்துடன் எய்னி அவர்கள் முன் வந்து நின்றார். ஆத்திரை, உனக்கு தேவை இவன் உயிர்தானே, எடுத்துக்கொள் என்றவுடன் ஆராவை நெருங்கிய எய்னி, எத்தனை வருட கனவு நிறைவேறப் போகிறது என்று ஆராவை தொடப்போனவள் தூக்கி எறியப்பட்டாள். ஆரா இருந்த பாறையை சுற்றி கவச வித்தை இருந்தது. ஆத்திரை சூழ்ச்சி செய்து தன்னை சிறைபிடிக்க நினைப்பதை அறிந்து கடும் சினத்துடன் ஆத்திரையை நெருங்கும் முன் அங்கிருந்து தூக்கெறியப்பட்டாள். எய்னி இருபுறமும் சுற்றி நெருங்கும் மந்திர நெருப்பை வளையத்தில் மாட்டியிருந்தார். எய்னி மந்திர வளையத்தில் மாட்டியதை அறிந்து அவளுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவன் அவளை காப்பாற்ற அவன் வேங்கை மலையின் மற்றொரு தொட்டியில் இருந்து ஓடி வந்தான். எய்னி அவன் வரும் முன் மந்திர வளையத்தின் நெருப்பால் கருக ஆரம்பித்தார். எய்னி உடல் அப்படியே மறைந்து மின்மினிகளாய் மாறியது. மெல்ல மெல்ல நெருங்கி வந்த நெருப்பு வளையம் ஒவ்வொரு மின்மினியாய் சுட்டு பொசுக்கியது. சில நிமிடங்களில் எய்னி சாம்பலாகி காற்றில் கரைந்து போனார். அசுரனை வதம் செய்த தேவியாய் ஆத்திரை கோபம் தணியாமல் அமர்ந்து இருந்தார். எய்னியை காப்பாற்ற வந்தவன் இனி போவதில் பயன் இல்லை என திரும்பி போனான். ஆரா ஆத்திரையை வீண் ஜம்பம் செய்பவள் என நினைத்தோம். அவளது சக்தி கண்டு ஆராவுக்கு அவள் மீது முதன்முறையாக ஒரு மரியாதை பிறந்தது. ஆத்திரை நெடுநேரம் வரை நிஷ்டையில் இருந்ததால் ஆரா பாறையிலே தூங்கிவிட்டான். காலையில் கண் விழித்தவுடன் ஆராவை பார்த்து போகலாமா என கேட்டார். இருவரும் தொட்டியை நோக்கி போனார்கள். ஆத்திரை அவள் இருந்த வீட்டிற்கு போய்விட்டாள். வீட்டின் வெளியே அமர்ந்திருந்த சஞ்சை இருவரும் சேர்ந்து வந்ததை அம்மாவும் பிள்ளையும் எங்கேயோ போயிட்டு வருகிறீர்கள் என கேட்டவனிடம், ஆரா, அது ஒன்றுமில்லை மச்சான், எய்னின்னு ஒரு பேய் சுத்துச்சுல, அதை போட்டு தள்ளிட்டு வர்றோம் என்றான். என்ன மச்சி இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? அந்த பேய் எவ்வளோ பில்டப் விட்டுச்சு, ஒன்றுமே இல்லாமல் வந்த அன்னைக்கே நைட்டே போட்டு தள்ளியாச்சுன்னு அசால்ட்டாக சொல்கிற என்றான். ஆரா, நாம் வந்த வேலை முடிந்தது, நாளை இங்கிருந்து புறப்பட்டு விடுவோம் என சொன்னான். ஆராவின் வாழ்வியை புரட்டி போட போகும் சம்பவம் நாளை நடைபெறப் போவதை யார் அறிவார்?